ரீசெண்டாக ஈசிஆர் பீச் விசிட் பண்ணியிருந்தோம். அங்கேருந்து 15 கிலோமீட்டரில் கோவளம் பீச் இருக்குது. அங்கே போனால் ஃப்ரெஷ்ஷாக ஃபிஷ்லாம் கிடைக்கும். பீச் பார்த்துட்டு அப்படியே நம்ம ஃபிஷ் வாங்கிட்டு வரலாம்னு பிளான் பண்ணி கோவளம் போயிட்டோம். அங்கே செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருந்தது ஃபிஷ் எல்லாமே. இது எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த மாதிரி பீச் பக்கத்தில் போர்ட்லேருந்து வாங்குறது எல்லாமே. அம்மா போயிருக்காங்க, அவங்க சொல்லியிருந்தாங்க போயிட்டு வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே சங்கரா மீன் வச்சுருந்தாங்க. இது அப்படியே வந்து 550 வரும்னு சொல்லியிருந்தாங்க. இது 1 kg இருக்கும் போல இருக்குது, அதுக்கு மேலேயே இருக்கும் போல இருக்குது. எல்லாமே செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. போட்லேருந்து பீச் பக்கத்துலேயே நிறுத்திட்டு அங்கே சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. இது என்ன ஃபிஷ்ன்றது தெரியல, அவங்க விசாரிச்சுட்டு இருந்தாங்க. எங்களுக்கு என்னன்னே புரியல, இது பார்த்ததே இல்லை. அதனால வவ்வால் நினைக்கிறேன், இது வவ்வால் தான் சொன்னாங்க. அப்புறம் இந்த மடவு மீன் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த ஐஸ் பாக்ஸில் வச்சுருந்தாங்க, அங்கேருந்து எடுத்து கொடுத்தாங்க. பட் செம்ம ஃப்ரெஷ், வெயில் அடிக்கிறதுனால கெட்டு போயிடும் அப்படிங்கிறதுனால ஃப்ரீசரில் போட்டு வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்தது. எனக்கு ரொம்ப நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. பீச் பக்கத்துலேயே அப்படியே நம்மளுக்கு அலை வந்து காலில் பட்டுகிட்டே இருக்குது. அவங்க ஃபிஷ் பார்த்து வாங்கிட்டு இருக்கோம். இது இந்த எல்லா ஃபிஷ்ஷுமே 100 rupees தான் சொன்னாங்க. இது எப்படியும் 1.5 kgsக்கு மேலே தான் இருக்கும். செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. வீட்டுக்கு வந்து நாங்கள் சமைச்சும் சாப்பிட்டோம். ரொம்ப நல்லா இருந்தது, டேஸ்ட்டுமே சூப்பர் ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. வாங்கிட்டே இருக்கும்போது பார்த்தா பக்கத்தில் அவ்வளோ கூட்டம் ஒரு போட்டில். அந்த போட் அப்போ தான் வந்திருந்தது போல இருக்குது, அதனால அதை சுற்றி அவ்வளோ கூட்டம். ஆனால் நாங்கள் போய் பார்த்தா எங்களுக்கு எந்த மீனுமே என்னன்னே தெரியலை. எல்லாமே வந்து பிளாக் கலரில் ஒரு மாதிரி, கலரே ஒரு மாதிரி இருந்தது. அது லுக் வைஸ் வந்து பார்க்க நல்லாவே இல்லை. ஆனால் வந்து எல்லாரும் அப்படி வாங்கிட்டு போட்டி போட்டு வாங்கிட்டு இருந்தாங்க. அது எல்லாமே 500 200 அந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேஞ்சில் இருந்தாங்க. எல்லாமே மிக்ஸ்டாக இருந்தது அந்த மீன். ஒரே மீன் வந்து அங்கே வச்சல எல்லாமே துடிச்சிட்டு இருந்தது. செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் வாங்கின மடவை மீனை ஒருத்தவங்க கிட்ட கொடுத்து க்ளீன் பண்ணுறதுக்காக கொடுத்துட்டு இன்னொரு பெரிய மீன் வாங்கலான்னு பிளான் பண்ணோம். அந்த போட் பக்கத்துலேயே இருந்தது. ஸோ பார்த்தா இது வந்து பாறை மீன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த மீன் வந்து ஃபஸ்ட்டில் இருக்க மீன் வந்து நாங்கள் 250க்கு கொடுத்தாங்க. ஸோ அதை வாங்கி அவங்கக்கிட்டே க்ளீன் பண்ண கொடுத்துட்டோம். அதுக்குள்ளே மடவை மீன் பாதி க்ளீன் பண்ணி அவங்க அழகாக மண்ணாக இருந்தது. ஸோ அது பக்கத்துலேயே தண்ணி வச்சு அவங்க அழகாக க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க சூப்பராக. ரொம்ப பொலைட்டாகவும் இவங்க வந்து பேசி எங்களுக்கு க்ளீன் பண்ணி கொடுத்தாங்க. கையெல்லாம் வைக்காதீங்க, நானே எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பொலைட்டாக பேசியிருந்தாங்க. பாறை மீனும் நல்லா அந்த அருவாமனை மாதிரி தான் இருக்குது, பட் அதுலேயே சூப்பராக க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க. இது நான் இன்னொரு வீடியோவில் ஷார்ட்ஸில் நான் ஷேர் பண்ணுறேன். அழகாக க்ளீன் பண்ணியிருந்தாங்க, அது எப்படி க்ளீன் பண்ணுறதுன்ட்டு. அப்புறம் செம்ம வெயில். அங்கேருந்து வந்ததும் ஜிகிர் தண்டா ஷாப் தான் இருந்தது. எதனா சில்லுன்னு குடிச்சா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு ஜிகிர் தண்டா தான் வாங்கினது. இது ஒன்று வந்து 70 rupees கொடுத்தாங்க. பார்சல் வந்து 70. அங்கேயும் நீங்கள் குடிச்சிங்கன்னா 60 தாங்க. உட்காந்து குடிக்கிறதுக்கு எந்த ப்ரைஸும் இல்லை. அதனால நாங்கள் வாங்கிட்டு காருக்கு எடுத்துகிட்டு வந்து குடிச்சாச்சு. அங்கேருந்து அப்புறம் ஃபிஷ்லாம் வாங்கிட்டே கிளம்பியாச்சு. இந்த விலாக் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.